ஸோ கைஸ் எல்லாம் எதிர்பார்த்துருந்தா ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டைம் சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து சினிமா ஃபீல்டு மட்டும் இல்லை, சினிமா ஃபீல்ட்லேருந்தே கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட தடைகள், அவரை ஏதாச்சும் ஒன்று பண்ண சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ண சொல்லி ஒவ்வொரு சினிமாவில் இருக்கும் போதே அந்த மாதிரி விமர்சனங்கள், அந்த மாதிரி தடைகள்லாம் வந்தது. இன்னைக்கு அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. சினிமா மட்டும் இல்லை, அரசியலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா போராடி கொண்டு இருக்கிறாரு. நிறைய பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் தாண்டி விஜய் ரசிகர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் வந்து ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காரு. எஸ்க ஜனநாயகனோட சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க. சீரியஸாகவே 30 நிமிஷத்தில் 1 மில்லியன் வியூஸ். இந்த மாதிரி எந்த ஹீரோவோட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். கரெக்டாக 6:03 வந்து பாட்டு ரிலீஸுங்க. நானும் ரெடியாக இருக்கேன். கரெக்டாக என் வீட்டில் ஒரு அர்ஜென்ட்டான வேலை, கண்டிப்பாக அது போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். அந்த அர்ஜென்ட்டான வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன். பட் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கேன். ஐயோ பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கே பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்தனால எங்கள் வீட்டில் ஒரு அர்ஜென்ட்டான வேலை விட்டாங்க. ஸோ போயிட்டு வந்தேன். பிகாஸ் போயிட்டு வந்தேன். நான் ரெடியாக இருக்கேன். ரெடியாக இருக்கேன். 6:03 ரெடியாக இருக்கேன். அந்த டைமில் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வேலைங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு அர்ஜென்ட்டான வேலை விட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. ஸோ அதனால ஓகே பாட்டு பார்த்துலாம் சொல்லிட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து கழிச்சு திருப்பி வந்து ஃபஸ்ட்டு வாட்டி போய் சாங்கை பார்க்குறேன். 30 நிமிஷத்தில் 1 மில்லியன் வியூஸுங்க. எந்த ஹீரோக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். சீரியஸாகவே வேறு மாதிரி வைப் போட்டுருக்காரு தளபதி. மைண்டு ஃபுல்லாக அந்த பாட்டை கேட்டதுலேருந்து வேறு லெவலாக இருக்குது. கொண்டாடிட்டு இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள். இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காரு. தூங்கும் போது கூட மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டே இருக்குது. அதாவது ½ ஹவரில் பார்த்த 1 மில்லியன் வியூஸு, 3 ஹவர்ஸில் பார்த்த 3.5 மில்லியன் வியூஸு, 6 ஹவர்ஸில் பார்த்த 6.5 மில்லியன் வியூஸு. ஓ மை காட், என்னங்க இது பிச்சுட்டு போகுது. யூடியூப்பில் மார்னிங் எழுந்து பார்க்குறேன் 7.5 மில்லியன் வியூஸு. ஸோ இப்போது உங்கள் கூட வெயிட் பண்ண போகிறேன். ஏன்னா மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. உங்களுக்கும் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அனிருத் வேறு நல்லா பண்ணியிருக்காரு. உங்ககிட்ட நம்ம இப்போ வெயிட் பண்ண போகிறோம். நான் உங்ககிட்ட வெயிட் பண்ண போகிறேன். சாங் கேட்டுட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க. தளபதி பொங்கல். ஆக்சுவலாக வந்து இந்த சாங் கேட்கும் போது தீபாவளிக்கு வந்துக்கலாமேப்பா அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு விஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி சாங் மாதிரி இருக்கு. இப்போ படமே அனிருத் வேற லெவலா பண்ணிருக்கா பாருங்க. சீரியஸா சொல்றேன். எடிட்டர் யாருப்பா? சீரியஸா தளபதி சமாளா இருக்காருங்க பாருங்களேன். வெயிட் போட்டிருக்காரு இந்த படத்துல. வெயிட் போட்டிருக்காரு. துண்டாத்திருக்காரு. ஒயிட் ஷர்ட்ல துண்டாத்திருக்காரு தளபதி. ஆக்சுவலா சாங்லயே வந்து டைட்டில் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சாங்லயே வந்து இவ்வளோ டைட்டில் கார்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ படத்துல ஒரு புதுசா வேற மாதிரி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். மாஸ்டர் எல்லா விஷயம் கேட்டேன். வேட்டைக்காரன், தமிழ், போக்கி, லியோ எல்லாமே ஜனநாயகன் வந்து தாறு மாதிரி டைட்டில் ஒரு எடிட்டர் வேற மாதிரி. அறிவு நல்லா பண்ணியிருக்காரு. பட் சொதப்புல சாங் வந்து நல்லா இருக்கு. சீரியஸா சொல்றேன் நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்திருந்தோம். பட் ஓகே நல்லா இருக்கு. சொதப்புல இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்களுடைய ட்விஸ்ட் இதுதான் ட்விஸ்டுங்க. இதுதான் ட்விஸ்ட். பையா பையா ஸ்மார்ட்டா இருக்காருங்க தளபதி. வந்து வேற நல்லா ஸ்மார்ட்டா இருக்காரு. அனிருத் சத்தியமா சொல்றேன் வேற நல்லா போட்டுக்கிறேன். தளபதி துண்டா
துண்டா தெரியாது. நான் கூட வந்து பாட்டு எப்படி தான் நினச்சேன், லாஸ்ட் படம் ஏதாச்சும் சொதப்பல் இருக்குமா பாட்டுல நினச்சேன். ஏன்னா இதுக்கோசமா ஒரு கூட்டம் இருக்கு, கலாய்க்கிறதுக்கோசமா ஒரு கூட்டம் இருக்கு, விஜயை வந்து கலாய்க்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஏதாச்சும் ஒன்று வந்து சொதப்பல் ஆகுமா சொல்லிட்டு இந்த பாட்டே நல்லா இருக்குது, இந்த பாட்டே நல்லா இல்லை சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாங் அவங்களாம் ஒன்னே ஒன்று தான், வேற லெவல், வேற லெவல் சம்பவம். இந்த சம்பவம் இருக்கு நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்றாரு. சீரியஸாவே நீங்களே வந்து சாங் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கு, வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து பண்ணுங்க சீரியஸாவே. இன்னும் அந்த ஆலுமா டோலுமா அந்த பீட்ல இருக்குமான்னு பார்த்தேன், பட் இது நார்மலா இல்லை, தரமா இருக்கு. பட் பீட் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். இந்த ஆலுமா டோலுமாலாம் இருக்கு பார்த்தா புரியலனா கூட, ஆனால் வேற மாதிரி ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் வந்து தளபதினு பாட்டு எழுதியிருக்காரு, அறிவு சூப்பராக எழுதியிருக்காரு. எங்கள் அண்ணன் போல் யாரா அப்படிலாம் வந்து டைலாக் விட்டு தரமாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தேன். அதுக்குன்னு பாட்டு மொக்கலாம் கிடையாது, தரமாக இருக்குது. பட் இது லாஸ்ட் படம் இல்லையா விஜய் இது, அதனால இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வியூஸுங்க, எக்கச்சக்கமான வியூஸு பதற விட்டா போல யூடியூப்பில். அதாவது நிறைய பேர் நினச்சிட்டாங்க என்னடா உச்சக்கட்ட நடிகர் தாங்க இப்படி வரும். அவரே சொல்லியிருப்பாங்க உச்சக்கட்டத்தை விட்டு நான் இந்த ஃபீல்டு வரேன்னு சொல்லிட்டு. சீரியஸாக நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படா, அதாவது அப்டேட் விட்டுலேருந்து விஜய் ரசிகர் மட்டும் இல்லை, விஜய் பிடிக்காதவங்க கூட இதை வந்து எப்படா ரீல்ஸ் ஆகும் காத்துருந்தாங்க, வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த பாட்டு ஒரு நல்லா இல்லைனா ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஏட்டர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் யூடியூப்லாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் அந்த கதை சொல்லலாம் கேட்க தான் செய்யும், அதுக்குன்னு நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. சீரியஸாக சொல்கிறேன், இந்த 2026 பொங்கலில் சம்பவம் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பருங்க. ஜனநாயகம் சோலோ பர்ஃபார்மன்ஸ் வரும்போது, பட் யார் தளபதி ஆச்சு சோலோவாக வராரு பொங்கலுக்கு, சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரு. ஆனால் படத்தில் ஏதோ ஒன்று இருக்க போதே சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இத்தினாலாக அதாவது காவலில் ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை, இன்னும் பிரச்சனை மேலே தான் போயிட்டுருக்கு. விஜய் லாஸ்ட்டாக ஒன்றுன்னு சொல்லிடுறீங்க, விஜய் அவருக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு பார்த்தியா, அது வந்து வேறு ஏதாச்சும் ஆக்டர்ஸ்க்கோ இல்லை யாராவது மனிதனுக்கோ வந்துருந்தேன்னா கண்டிப்பாக உயிர் வாழ்ந்துடே மாட்டாங்க, தூக்கமாக செத்து போயிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ துன்பத்தை அவ்வளோ வந்து எதிர்கொண்டார் விஜய். அதெல்லாம் வந்து அவர் இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்காருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் சைலண்ட் மட்டும்தான். சைலண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் நிரூபிச்சிருக்காரு. பாட்டு தரமாக இருக்குது. நீங்கள் தளபதி கச்சேரி பாட்டை எப்படி வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.